வணக்கம் நேயர்களே. நேற்றைய தினத்தினுடைய ரெண்டாவது பார்ட் இன்னைக்கு பாட்டம் அப் இன்வெஸ்டிங் பத்தி பேச போறோம். நார்மலா பர்சனல் ஃபைனான்ஸ்ல இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸுக்கு நிறைய ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. அதுல நேற்று பேசணும் என்னன்னா டாப் டவுனை பத்தி பேசணும். இன்னைக்கு பாட்டம் அப் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறத பத்தி பேசுறோம். இந்த அப்ரோச் பாத்தீங்கன்னாக்க ஒரு எக்ஸாக்ட்லி ஒரு ரிவர்ஸ் ஆஃப் த டாப் டவுன் சொல்லலாம். இதை wherein investors பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு எவாலுவேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரி அந்த செக்டாரை எடுத்துட்டு அதிலிருந்து நம்ம மேல வருது. அதுக்கப்புறம் அந்த செக்டாரை பாக்குறது, அதுக்கப்புறம் அந்த எக்கானமி எப்படி இருக்குன்னு பாக்குறது, அப்புறம் குளோபலா அந்த இம்பாக்ட் என்ன இருக்கு, தென் கவர்மெண்ட்ல என்னமான விஷயங்கள் சொல்றாங்க அப்படிங்கறத பாக்குறது தான் பாட்டம் அப் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த அனாலிசிஸ் மூலியமா நம்ம ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட் growth செக் பண்ணி, பிசினஸ் மாடலையும் செக் பண்ணி, அதன் மூலியமாக மேனேஜ்மெண்ட் என்ன மாதிரியான ஒரு டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க அந்த வியாபாரத்துல அப்படின்னு எடுத்துட்டு, தென் பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, தென் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு வெல் இது ஒரு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது இருக்கிறது தான் இந்த பாட்டம் அப் இன்வெஸ்டிங்ல. ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்சஸ் பார்த்தோம்னு வச்சுங்களேன். டாப் டவுன் அப்ரோச் moves from broader to economic picture to specific stocks. Bottom upல first consider the individual, அங்கேருந்து moves to top macro dataவை எடுக்கிறது. அதே மாதிரி இன்வெஸ்டிங் பூல்ல பார்த்தோம்னா இன்வெஸ்டிங் பூல் இஸ் மச் லோவர், வைடர் தேன் மெனி ஆப்ஷன்ஸ். டாப் டவுன்ல இதுல பார்த்தோம்னா இட் இஸ் a smaller one. ஸோ இதுல உங்களுக்கு ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும்னாக்க ஆபீசர் கூப்பிடுங்க. we will give you better clarity. நன்றி, வணக்கம்.